புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பேருந்து நிலையம் அருகே அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் 6 மற்றும் 8ஆம் வகுப்பு படிக்கும் சகோதரர்கள் இருவர் தேர்வுக்கு பயந்து வீட்டிலேயே இருந்துவிட்டனர். இதனை அறிந்த அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் சூசைராஜ் அவர்களை தேடி கலிபுல்லா நகர் ஏடி காலனியில் உள்ள மாணவர்களின் வீட்டிற்கே சென்றுள்ளார். தலைமை ஆசிரியரை கண்டதும் மாணவர்கள் இருவரும் எடுத்த பாரு ஓட்டம் என்று அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். மாணவர்கள் இருவரும் அருகே இருந்த தைலமர முந்திரி மர காட்டுக்குள் ஓடி ஒளிந்துள்ளனர். இதனால் மாணவர்களை பிடிக்க முடியாமல் பள்ளிக்கு திரும்பிய தலைமை ஆசிரியர் சூசைராஜ் சிறிது நேரத்தில் உதவிக்கு ஒரு மாணவனை அழைத்துக் கொண்டு பரீட்சைக்கு மட்டம் போட முயன்ற மாணவர்களை பிடிக்க மீண்டும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டார். அப்போது அந்த மாணவர்கள் இருவரும் கயிறு தொழிற்சாலையில் ஒளிந்து கொண்டிருந்ததை கண்டுபிடித்து அவர்களை பிடித்து பெற்றோரிடம் ஒப்படைத்தார். பெற்றோரின் அறிவுறுத்தலை அடுத்து மாணவர்கள் இருவரும் தலைமை ஆசிரியரோடு பள்ளிக்கு சென்று தேர்வு எழுதியுள்ளனர். படிப்பின் அருமை தெரியாமல் பள்ளிக்கும் தேர்வுக்கும் மட்டம் போட்டு வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்ள முயன்ற மாணவர்களை தேடிச் சென்று அழைத்து வந்து தேர்வு எழுத வைத்த தலைமை ஆசிரியர் சூசைராஜுக்கு சமூக வலைதளங்களில் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. என்ன பண்ணிட்டாங்கன்னு தெரியலையே. நான் கொடுத்துக்கிறேன், நான் பார்த்து கொடுத்துக்கிறேன். மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுங்களா? இன்னைக்கு நான் கூப்பிடுறேன், நாளையில கரெக்டா வரேன். சாரோட இல்லை 3 பேர் உட்காந்து ஒரு மாதிரி இருக்கும். எதோ இது பண்ண சொல்லலாம்.